டைரக்டர் ப. ரஞ்சித் இயக்கத்துல ஆர்யா மற்றும் தினேஷ்னு இப்படி பலருமே நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் வேட்டுவம். சமீபத்துல இந்த படத்தோட ஆக்ஷன் காட்சி ஒன்று நாகப்பட்டினம் மாவட்டத்துல படமாக்கப்பட்டுச்சு. அப்போ எதிர்பாராத விதமா கார் ஸ்டண்ட் ஷூட்டிங் அப்போ புகழ்பெற்ற ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் மோகன்ராஜ் எதிர்பாராத விதமா உயிரிழந்துட்டாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ கூட வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய கார் ஸ்டண்ட்டை வெற்றிகரமா பண்ணியிருக்கிற மோகன்ராஜ் இப்படி உயிரிழந்தது பலரையுமே சோகத்துல அழுத்தி இருக்கு. மோகன்ராஜ் உயிரிழந்ததை தொடர்ந்து ப. ரஞ்சித் மேல நாகப்பட்டினம் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. முறையான பாதுகாப்பு இல்லாம அலட்சியமா செயல்பட்டதுனால தான் இந்த அசம்பாவிதம் நடந்ததா சொல்லப்பட்டுச்சு. கார் விபத்தாகிற மாதிரியான சீனை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த டீமும் அந்த இடத்துக்கு ஓடினாங்க. ஆனா மோகன்ராஜ் பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்காரு. உடனடியா அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அவர் உயிரிழந்துட்டாருன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தலையில பலமா அடிபட்டு இருக்கிறதாகவும் இதனால ரத்தப்போக்கு ஏற்பட்டு மோகன்ராஜ் உயிரிழந்ததா சொல்லப்பட்டிருக்கு. பலரும் மோகன்ராஜோட இறப்புக்கு ப. ரஞ்சித்தை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில ப. ரஞ்சித் உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த ஜூலை 13ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்த வேட்டுவம் படத்தோட ஷூட்டிங்ல எதிர்பாராத விதமா ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் மோகன்ராஜ் உயிரிழந்துட்டாரு. அவரோட மனைவி, குழந்தைகள், குடும்பம், அவரோட நண்பர்கள் மற்றும் தெரிஞ்சவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மனம் உடைஞ்சு போயிட்டோம். கார் கிராஷ் சீன் அப்போ என்ன விதமான பாதுகாப்பு முறைகள், முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் கடைபிடிச்சோம். ஆனாலுமே இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டது எங்களுக்கு பேரதிர்ச்சியா தான் இருந்துச்சு. மோகன்ராஜ் அண்ணா ரொம்பவே மதிக்கத்தக்க மற்றும் மரியாதைக்குரிய ஒரு நபர். அவர் இந்த மாதிரியான ஸ்டண்ட்ஸ்ல ரொம்பவே அனுபவம் வாய்ந்த ஒருத்தரும் கூட. எங்க ஸ்டண்ட் டைரக்டர் திலீப் சுப்பராயன் சொன்ன எல்லா பாதுகாப்பு முறைகளையும் நாங்க சரியா தான் கடைபிடிச்சோம். குடும்பம், கூட வேலை செய்யறவங்க, இயக்குனர்கள்னு எல்லாரையுமே பெருமை அடைய வச்ச ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் மோகன்ராஜை இழந்துட்டோம். எங்களோட அன்பும் மரியாதையும் எப்போதுமே அவர் மேல தொடர்ந்து இருக்கும். இந்த இறப்பு ரொம்பவே வேதனையானது. ஒரு கணவரை, ஒரு அப்பாவை, சிறந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட, ஒரு நல்ல மனிதரை இழந்தது ரொம்பவே சோகமா இருக்கு. அவர் ஒரு சிறந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்டா மக்கள் மனசுல இடம் பெறணும்னு நினைப்பாரு. அப்படிதான் எல்லாரோட நினைவிலையும் இருக்க போறாரு அப்படின்னு ப. ரஞ்சித் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் மோகன்ராஜ் இறப்பை பத்தி வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. மேலும் எல்லா பாதுகாப்பு முறைகளையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம்னு விளக்கம் அளிச்சிருக்காரு.